அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி இப்போ மொத்த கூட்டத்துலயும் அடி வாங்குறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அடி வாங்குறதுன்னா, வேற உடல் ரீதியான துன்புறுத்தல் அந்த மாரி இல்ல. மல்லிக்கு மன ரீதியான ஒரு பெரிய ஒரு குடைச்சல குடுக்க போறாங்க. இந்த எதிரிகள். அதாவது ராஜி, அப்புறம் ரேணுகா, ரகு, அப்புறம் விஜய், கதிரேசன் இவங்க எல்லாருமே மல்லிய டார்கெட் பண்ணி பண்ண போறாங்க. அது மல்லி நல்லதுன்னு நெனச்சு செஞ்ச விஷயம். அவங்க காலைய சுத்தியே கடிக்கக்கூடிய ஒரு பாம்பு மாரி ஆயிருச்சு. ஏன்னா, மல்லி பண்ண விஷயம் அந்த மாரி. அவங்க நல்லது மட்டும் தான் விஜய்க்கு எப்பவும் நினைப்பாங்க. ஆனா, அத விஜயோ, இல்ல கதிரேசனோ யாரோ புரிஞ்சுக்கக்கூடிய மனநிலையில இல்ல அப்படிங்கிறது தான் தெரிய வருது. ஏன்னா, இப்போ அந்த ரேணுகாவ கோட்ட விட்டாங்க மல்லி அந்த இடத்துல கரெக்ட்டா மல்லி மட்டும் செயல்பட்டிருந்தாங்க அப்படின்னா, மல்லி அந்த ரேணுகா அழகா மாட்டி விட்டுருக்கலாம். அவங்களும் உண்மைய ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா, அந்த இடத்துல அவங்கள ரெஸ்ட் ரூம்னு போக விட்ட ஒரு சின்ன விஷயத்தினால, இப்ப மல்லி என்ன செய்றது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு விஜய்க்கு ஃபோன் பண்றதுக்கு தயங்குறாங்க. கதிரேசனுக்கு ஃபோன் பண்றதுக்கு தயங்குறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒரு தயக்கத்த காட்டுறாங்க. பொதுவாவே தயக்கத்த நம்ம காட்டுறோம் அப்படின்னாலே நமக்கு பயம் வந்துருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நமக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டு விஷயம் தயக்கம் தான். இத செய்வோமா? வேண்டாமா? அப்படின்னு தயங்குவோம். அப்ப அங்க தயக்கம்னு ஒண்ணு வந்தாச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா பயமும் வந்துரும். அப்ப அந்த பயம் வந்தாச்சுன்னா, அதுக்கப்புறம் எந்த ஒரு தெளிவான முடிவுமே நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதுதான் அங்க மல்லியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்களால தெளிவான எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல. விஜய்க்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோமா, ரேணுகா காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோமா, அப்படிங்கிற விஷயத்த கூட அவங்களால எதுவுமே செய்ய முடியல. அதுக்கு முன்னாடி ஆனா அவங்க எதிரிகள் என்ன பண்ணாங்க, இந்த ரகு இவங்க எல்லாருமே தெளிவா ஸ்கெட்ச் போட்டுறாங்க. இனி மல்லிய ஒழிச்சு கட்டிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. மல்லி அவ்வளோ சீக்கிரத்தில ஒழிச்சு கட்ட முடியுமா அப்படின்னச்சா, முடியாது. ஆனா அவங்களோட எண்ணம் என்னவா இருக்கு அப்படின்னா, மல்லிய அணு அணுவா சித்திரவதைப்படுத்தணும் அப்படின்னு இந்த இந்த ரகு யாருக்கு ரேணுகாவுக்கு பிளான் போட்டு குடுக்குறாரு. ஏன்னா ரேணுகாவும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில நம்ம மாட்டிக்கிட்டோம். இனி விஜய்க்கு மனைவியா ஆகப்போறோம் அப்படிங்கிற அந்த கனவ விட்டுற வேண்டியது தான். பேசாம ஆந்திரா பக்கம் போய் 2 பால் மாடு வாங்கி பால் கறந்து அத வச்சு பொழச்சுக்கலாம் அப்படின்னு தான் நெனைக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு சில நேரங்கள்ல ஒரு லக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது லக்கா இல்ல அந்த டைமிங்ல நடக்கக்கூடிய விஷயமா அப்படின்னு தெரியாது. இருந்தாலும் அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு அதிர்ஷ்ட காத்து அவங்க பக்கம் வீசியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த டிவியில எதிர்பாராத விதமா அந்த காமெடி ஆக்டர் வராரு. அப்ப அத பார்த்த உடனே தான் அதிர்ச்சியாகி ரகுன்னு கத்துறாங்க. இல்லன்னா அந்த பிரியாணிய சாப்ட்டுருப்பாங்க. சாப்ட்டுருந்தா பிரச்சனையே இல்ல. ஈஸியா வேல முடிஞ்சிருக்கும். ஆனா அந்த இடத்துல கரெக்ட்டா அவங்களுக்கான ஒரு விஷயங்கள் நடக்குது. அதாவது நம்ம எப்பவுமே நினைக்கலாம், என்னடா இது எதிரிகளுக்கு மட்டும் இந்த மாரியான விஷயங்கள் நடக்குதே, நல்லவங்களுக்கு இந்த மாரி நடக்கலையே அப்படின்னு நினைக்கலாம். சிலருக்கு நடக்கிற மாரி தான் இருக்கும். ஆனா, அது எந்நேரமும் அதே விஷயங்கள் நடக்காது. ஏன்னா, இவங்க தப்பான ஒரு விஷயத்த பண்ணதுக்கு தான் ஒண்ணு சேர்ந்திருக்கிறாங்க. இந்த ரகுவா இருக்கட்டும், ரேணுகாவா இருக்கட்டும். என்ன அப்படின்னா, அந்த கதிரேசன் அப்புறம் விஜயோட சொத்து, பணம் எல்லாத்தையுமே அடிச்சுட்டு சுகபோக வாழ்க்கைய அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. எந்த ஒரு நேரத்திலயுமே உழைக்காம கிடைக்கக்கூடிய பணமோ, இல்ல உழைக்காம நம்ம ஒரு விஷயத்த அடையணும்னு நெனச்சா, அது நடக்காது. அப்போ இந்த இடத்துல ரேணுகா நெனச்சது நடக்காது. இருந்தாலும் இப்ப டெம்பரரியா அவங்க நெனச்சது நடக்க போது. அப்ப ரகு கிட்ட சொல்லும்போது, ஆட்டோமேட்டிக்கா இது டுபாக்கூர் போலீஸு, இவர் ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இப்ப என்னன்னா, ரகுவே ஒரு பிளான் போட்டு குடுக்குறாரு. தெளிவா ரேணுகாவுக்கு ஒரு பிளான் போட்டு குடுப்பாரு. என்ன பிளான் அவரு ரேணுகா காதுல ஓதியிருப்பாரு அப்படின்னா, மல்லிய இனிமே இந்த விஷயத்த வச்சு ஏன்னா எந்த ஒரு விஷயத்த கையில எடுத்து மல்லி இந்த ரேணுகாவ சிக்க வைக்கணும்னு நெனச்சாங்களோ, அந்த ஒரு விஷயத்தையே இப்ப மல்லிக்கு எதிரா திருப்பலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவ இந்த ரகு தான் குடுக்குறாங்க. ஏன்னா, கொஞ்சம் ரேணுகாவ பொறுத்தவரைக்கும் டியூப் லைட் மாரி தான் இருக்கிறாங்க. ஏன் டியூப் லைட்டா மாறுறாங்கன்னா, அவங்களுக்கான பதட்டம். அந்த பதட்டம்னு ஒண்ணு வந்தாச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நம்ம அறிவும் சரி, மனமும் சரி, சரியான பாதையில செயல்படாது. எப்போ ஒரு நிதானமா, அப்படியே ஒரு அமைதியான சமயத்துல இருக்கமோ, அப்பதான் நம்ம அறிவும் சரி, மனமும் சரி, சரியான ஒரு முடிவு எடுக்கும். தெளிவான ஒரு பாதைய காட்டும். அதனால தான் இப்ப ரகு தெளிவா அப்படியே அமைதியா, நிதானமா இருக்கிறாரு. அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து, சிந்திச்சு தான் பண்ணுறாரு. அதனால தான் அவருக்கு சில நேரங்கள்ல சக்சஸ் கிடைக்குது. அவரு தப்பான விஷயத்த பண்ணா கூட, அவர் அத நிதானமா யோசிக்கிறாரு. அதனால அவருக்கான அந்த வெற்றிங்கிறது கிடைக்குது. அத தான் இப்ப ரேணுகாட்ட ஒரு ஐடியாவா குடுக்குறாரு. அது எந்த மாரி ஐடியாவா இருந்திருக்கும் அப்படின்னா, இனி மல்லிகிட்ட எப்படி போணும்? ஏன்னா விஜய் கிட்ட மல்லி என்ன அதாவது எங்கேயோ கொண்டு தொலைச்சுட்டு வரதுக்கு பார்க்குறாங்க. அவங்க வாழ்க்கைக்கு இடையூறா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி விஜய் கிட்ட பேசு. விஜய் உன் பக்கம் கொண்டு வந்துரு. அதே நேரத்தில விஜய் ஹனிமூன் கூட்டு போ. அவங்க கூட தனிமையில டயத்த ஸ்பெண்ட் பண்ணு. அப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் மல்லிய கடுப்பேத்துற மாரி ஒவ்வொரு நாளும் பண்ணு. அப்படி பண்ணுனனாலே அந்த மல்லி ஒவ்வொரு நாளும்
புழுவா துடிச்சு அந்த வீட்ட விட்டு துண்ட காணோம், துணிய காணோம்னு ஓடிருவாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவ தான் குடுக்குறாங்க. அப்போ இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமான்னா, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா, இப்போதைக்கு விஜய் கிட்ட மல்லி பேசுறதுக்கு தயங்குறாங்க. அப்ப ரேணுகா எங்கன்னு கேட்கும்போது, அவங்க ஒலட்டி அடிக்க தான் செய்தாங்க. அதனால விஜய்க்கு இப்போ பெரிய ஒரு சந்தேகம் மல்லி மேல வரப்போது. அப்ப இந்த சந்தேகத்த எப்படி மல்லி போக்க போறாங்க? அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.